ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 5 வசனம் 12 இவ்வாறாக சொல்லுகிறது: கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால், காருண்யம் என்று சொல்லும் பொழுது தயவு, பேவர், தயவினாலே, தயவு என்னும் ஒரு கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர், பாதுகாத்துக் கொள்வீர் என்று சொல்லப்படுகிறது. கேடகம் என்று சொல்லும் பொழுது ஷீல்டு, ஒரு தடுப்பு. எவ்வளவு பெரிய சத்துருடைய கிரியைகள், எவ்வளவு பெரிய பொல்லாத போராட்டங்கள், உலகத்தினால் வருகிற பாதிப்புகள் எல்லாம் அவனை நோக்கி, அந்த நீதிமானை நோக்கி வருகிறது. அப்படி வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வதாக வேதம் சொல்லுகிறது. தயவினாலே கர்த்தரே அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரமாயிருக்கும். ஆயிரமா இருக்குமா? ஆனால் நற்செய்தி என்னவென்றால், கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவார். எல்லாவற்றிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவார். அவனை அதிலிருந்து எல்லாத்திலையும் காப்பாற்றி விடுவார் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தினுடைய அந்த முடிவு நாட்களிலே விசேஷமா அவர் சுவிசேஷ நிமித்தமாக கட்டப்பட்டு இன்னொரு இத்தாலியா தேசத்திலே, இன்னொரு பட்டணத்திலே நியாயம் விசாரிப்பதற்காக, இன்னொரு தேசத்திலே அவரை கொண்டு போவதற்காக அவன் கட்டப்பட்ட நிலைமையில அவனோடு சேர்ந்த அநேக ஜனங்கள் கைதிகளாக ஏற்றப்பட்டு கப்பலிலே பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தேசத்துக்கு போவதற்காக போய்கொண்டிருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு காற்று அவர்கள் விரோதமாக எழும்பி, கடலின் காற்று அவர்கள் விரோதமாக மோதி அந்த கப்பலை சேதப்படுத்தினது. அவர்கள் விரோதமாக அந்த காற்று செயல்பட ஆரம்பித்தது. அந்த படகுல மொத்தம் 276 பேர் இருந்தார்கள். எல்லாரும் கதி கலங்கி போனார்கள். எவ்வளவோ அந்த காற்றின் பிடியிலிருந்து தப்பிச்சு வெளியே வரலாம் அல்லது எவ்வளவோ சமாளிப்போம் என்று பார்க்கிறார்கள். அவர்களால் அந்த காற்றுக்கு முன்பு நிற்க முடியவில்லை. அந்த காற்றானது அவர்களை அடித்து கொண்டு போனது. பட்டணத்துக்கு இன்னொரு பகுதி கொண்டு போனது. மிகவும் கலங்கி போனார்கள். என்ன, அந்த படகுல இருந்த எத்தனையோ ஜாமான்கள் எல்லாம் தூக்கி கீழே இறக்கினார்கள். படவை வசப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த லெவலுக்கு போறதுக்காக வசப்படுத்தினார்களாம். ஆகிலும் அவர்களோடு போராடி கொண்டிருந்த காற்று, இன்னைக்கும் காற்றாகிய ஒரு தீமை, போராட்டம் குடும்பங்களுக்கு நேராக வரும் பொழுது குடும்பங்கள் சின்னமின்னமாகி விடுகிறது, பாதிப்பு உள்ளாகிறது. அது நியூஸ் பேப்பர்ல கேட்கிறோம், கேள்விப்படுறோம், பல விதமான மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். காற்று என்பதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. வேதத்துல படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு போகும்பொழுது ஒரு காற்று அவர்களோடு மோதின பொழுது இயேசு காற்றை அடக்கினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, எவ்வளவு பெரிய காற்று உன் வாழ்க்கையில மோதினாலும் ஒருத்தவருக்கு அது கீழ்ப்படியும். அவர் தான் நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே எவ்வளவு பெரிய காற்றையும் நீங்கள் கீழே கொண்டு வரலாம். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் நாட்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த காற்றானது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழித்து போற அளவுக்கு வந்தது. பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றவர்களாய் போனார்கள். அப்பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுந்து நிற்கிறார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார்: பவுலே, உன் நிமித்தமாக இந்த பிரயாணம் பண்ணுகிற எல்லாருக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு யாருக்கும் ஒரு சேதம், பிராண சேதம் வராது. கப்பல் சேதம் வரலாம், ஆனா பிராணம் சேதம் யாருக்கும் வராது என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். ஒரு மொழி கூட உங்களுக்கு கீழே உழுகாது என்று சொல்லி விசுவாசத்துல பேச ஆரம்பிக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளை பேசுகிறார். அதே போல் நடந்தது. அவர்கள் வாழ்க்கையில பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பவுல் எல்லாரையும் திடப்படுத்துகிறார். பவுலின் நிமித்தம் அந்த 276 பேர் தப்பித்தார்கள். தேவன் தயவு பாராட்டினாராம். அங்க வேதத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். உன் நிமித்தமாக தேவன் தயவு பாராட்டினார். தயவு, பேவர், காருண்யம் என்று கிடைத்தால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மாத்திரமல்ல,
பவுலோடு சேர்ந்த அந்த 276 பேரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். படவை வசப்படுத்தினார்கள். எவ்வளவு அது நல்லது. இதுவரை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையும் போன பிறகுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, எவ்வளவு பெரிய காற்று உங்கள் வாழ்க்கையில மோதினாலும், எவ்வளவு பெரிய காற்றுக்கு மூலம் நிக்க முடியவில்லை, சூழ்நிலையில் அப்படியே போயிட்டோமே எங்க குடும்பம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க காற்று, அந்த காற்று எங்க குடும்பத்தில் அடித்தவுடனே நாங்கள் நிக்க முடியவில்லை, காற்றின் வல்லமைக்கு நிக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு, ஆனால் நற்செய்தி கிறிஸ்து இருக்கிற வரைக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க படகுல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜீவன் தப்புவிக்கப்படும். உங்களுக்கு அதுல வேதம் சொல்லுகிற ஒரு மயிரும் கீழே விழுகாது, ஒரு முடியும் விழுகாது, அழியாது. அப்படிதான் வேதத்தை தமிழ்ல பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு முடியும் விழுகாது, அழியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணார், அவர்களை பாதுகாத்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனம், எவ்வளவு பெரிய காற்றுகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சேதப்படுத்தினாலும் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். எல்லாரும் நாங்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை 27 வாசிக்கிறோம். அவர் தப்பி சேர்ந்து மெலித்தான தீவிலே கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கர்த்தர் நீதிமானை காருண்யம் என்ற கடத்தினாலே சூழ்ந்து கொள்கிறார். அந்த எத்தனையோ ஜனங்கள், 276 ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும். நீங்கள் ஒரு நீதிமானா இருக்கத்தக்கது. ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் லோத்து ரட்சித்தார். ஆபிரகாம் நீதிமானாகிய ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். லோத்துக்காக, சொந்தக்காரங்களுக்காக கர்த்தர் லோத்து குடும்பத்தை ரட்சித்தார். தூதர்களை அனுப்பினார். லோத்து அந்த பட்டணத்தில், சோதோம் கொமோரா பட்டணத்தில் உட்கார்ந்து கொண்டான். அந்த அழிவுக்கு முன்பதாக வாசல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை ரட்சித்தார். கேட்டுக்கொண்ட தேவச்சனமே, எவ்வளவு பெரிய காற்று வாழ்க்கையில மோதினாலும் கர்த்தருடைய தயவு இருக்கிறது. அவருடைய தயவு நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. காருண்யம் என்ன கேடத்தினால் நீ நீதிமானை சூழ்ந்து கொள்ள. நீதிமான யார்? நீதிமான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அவரால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு, அவருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை சேவித்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்குன்னு வாழுகிறவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அவரை பற்றி கொண்ட அனைவரும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லி யோவான்ல வாசிக்க முடியும். தேவன் நீதிமானாக கர்த்தர் அந்த கிருபையை தருகிறார். நீதிமானா இருக்கிறவர்களுக்கு காருண்யம் இருக்கிறது. காருண்யமாகிய கேடகம், தயவாகிய கேடகம் சூழ்ந்து கொள்கிறது. எவ்வளவு பெரிய காற்றும் புயலும் அடித்தாலும் அதிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில உடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வருவதாக. நீ நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்று சொல்கிறீர். சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லப்படுகிறது. நீங்க சூழ்ந்து கொள்ளுவீங்க ஆண்டவரே. அவங்க எந்த பிரயாணத்துல இருந்தாலும், எந்த ஓட்டத்துல இருந்தாலும், எந்த காரியமா போய்கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு இருப்பீர் ஆண்டவரே. கர்த்தர் நீதிமானுடைய ஓட்டங்கள், நீதிமானுடைய பிரயாசங்கள் ஜீவனுக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமானுடைய பிரயாசங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே. பிரயாசங்களை ஆசீர்வதி, கூட இரும், பாதுகாத்துக்கும். எவ்வளவு பெரிய கொடும் காற்று, எவ்வளவு பெரிய காற்றுக்கும் அவர்களை தப்பி வைத்து வழிநடத்தும்படியாச்சு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.